கொடூரமாக இருக்கிற எடுக்கிற. ஆமாம், என்னோட ஹார்ட்னஸையும் கொஞ்சம் காமிக்கணும். பார்த்தீங்கன்னா ஹலோ, சொல்றா. அதை போய் இவ்வளோ புதறிக்கிட்டு வா, எத்தனை நாள் ஆகும் ஆடுறது? கண்ணாடி படம் பார்த்துச்சுடா. கைஸ், நொங்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஏய், நிஜமா நல்லா இருக்குடா. உங்க எப்படி இருக்கு சொல்லுங்க, டேஸ்டா இருக்கா இல்லையா? ஏய், வீடியோ எடுத்துட்டு கெட்டாது பேசிட்டு இருக்கிறேன். போடுவேன் அப்புறம் பார்த்துக்கோ, டாக் பண்ணி விடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், நுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நொங்கு எப்படி சாப்பிட சொல்லி தரவா? இந்த கரல இந்த விரல எடுத்துட்டு இந்த விரல எடுத்துட்டு உள்ள விட்டு நோண்டணும். எப்படி நோண்டணும் சொல்லுங்க. ஒரு புது நொங்கு வாங்கிக்கலாம். என்னைக்கு இன்ஸ்டா செலிபிரிட்டி ஆகி நொங்கு வெட்ட வந்ததுக்கு ஒரு வீர தழும்பு வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, கையில போட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். முட்டை நல்லா வெட்டினீங்க. கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மள நொங்கு ஏமாத்திட்டு அவர்கிட்ட கொடுங்க. நொங்கு எப்படி சாப்பிடலாம்னு சொல்லித்தரேன். முதல்ல வந்து இந்த கை இருக்கா, இந்த கையை வச்சு எடுத்துட்டு இந்த இருக்கா இதுக்குள்ள வந்து கையை விட்டு நோண்டணும். இந்த கை இருக்குல்ல, இந்த கையை வச்சு இப்படி நோண்டணும். நோண்டி வாயை வந்து வச்சுக்க முடியும். இங்க பாரு, தண்ணி வருதா? இந்த அப்படியா அடி வச்சு உறிஞ்சிடணும். அப்பதான் நல்லா இருக்கும். இந்த கட்டை வரல விட்டு உள்ள நோண்டணும். ஏய், கம்முன்னு இருங்கடா. சாப்பிட்ற பொருள் அவ்வளோ பண்ணக்கூடாது. இதில் வெறும் இதாண்டா இருக்கு, ஒன்றுமே வரமாட்டேங்குது. அடுத்து நொங்க நோண்டுங்க. அருமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அருமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்துக்கலாம். உள்ள விட்டு நோண்டிட்டேன். உள்ள தண்ணியா இருக்கு. நோண்ட எல்லா பிரிங்க வந்துருச்சு. கமெண்ட்ல கழுவி ஊத்த போறாங்க. வாங்க, நீங்க சைடுல போங்க. இதுக்குமா வெட்டி பயிடுங்க. கொடூரமா எப்பொண்ணு அப்பொண்ணு என் குஞ்சில ஒண்ணு குஞ்சி பயலுங்க கொடூரமா. குறுத்து சாப்பிட போறோம். குறுத்து அன்னைக்கு ஒரு நாள் காட்டுல போயிட்டு பார்த்தீங்கன்னா அற்புதமான செடி. நீங்க ஒரு வினோதமான செடியை பார்த்துங்க. இதுதான் வந்து கிட்ட போறேன். காய்ஸ், இதுதான் வந்து பிள்ளையார் கண்ணு. இது யாராவது பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசுல பொம்மை செஞ்சு அது கண்ணுக்கு ஒட்டுவோம், பிள்ளையார் கண்ணுக்கு. ஸோ அதை வந்து காமிக்கிறேன். இதான் அது செடி, இது அந்த விதை எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லாக எனக்கு காமி. இதுதான்
இதுதான் அதோட விதை. இது பாருங்க எவ்வளோ இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இங்கே பாருங்க ஒரு பழத்துலேயே எவ்வளோ விதை இருக்குது பாருங்க. இது யாரெல்லாம் சின்ன வயசில் விளாண்டுருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதை செஞ்சு பிள்ளையார் கண்ணில் ஒட்டி இருக்கும், ஞாபகம் இருக்கா? இதான் செடி தீப்பழம். இது யாருக்கெல்லாம் பிடிக்கும்? நான் வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், சாப்பிட்டதில்லை. இது யாருக்கு பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க.